ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சு இன்றைக்கி என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்எஸ்சி சைட்லேயே செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டேபிள்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதை அனலைஸ் பண்ணி நம்மளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுருவோம். செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நம்ம இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது என்எஸ்சி சைட்டில் போயிட்டு இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் இருக்குது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,760 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 22,795 பக்கமாக இருந்தது. மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய கேப் டவுன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து மிகப்பெரிய கேப் டவுன். ஆனால் 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் கேப் டவுனு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுன் மார்க்கெட் ஆகிருக்கு, எஸ்டர்டே லோ வேறு பிரேக் ஆகிருக்கு. ஆனால் இவன் ஓப்பனை உடச்சிருந்தானா, ஓப்பனை ஸ்டார்டிங்லேயே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர்லேயே உடச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபால் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுவான். எப்போதுமே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்னாலே மார்க்கெட் ரேஞ்சு மாதிரி தான் ஆக்குவானுங்க. ஓகேங்களா, பெரும்பாலும் இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது, எஸ்டர்டே லோ கீழே இருக்குன்னா மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம என்ட்ரி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இல்லை ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ரேஞ்ச் மார்க்கெட்னால் இந்த மாதிரி சீனரியோ, ஓப்பனுக்கு மேலே இருக்கும், ஆனால் எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கும் மார்க்கெட், ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பாசிட்டிவும் இருக்காது, நெகட்டிவும் இருக்காது. அதே தான் சேம் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டு, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, அப்போது எஸ்டர்டே பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து ப்ரோஜனம் இல்லை, ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால. அப்போ பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும். அதே தான் சேம் சீனரியோ தான். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துச்சு மார்க்கெட்டு, ஆனால் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது மார்க்கெட். அப்போது ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் 15 நிமிஷம். இன்னும் பல ரீசன் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் ஏன் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொசிஷன் கட் ஆகும், புது பொசிஷன் உள்ளே வரும், எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம 15 நிமிஷம் டைம் எடுக்கிறோம்ன்றத இந்த இடத்துல நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறோம் இதை. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் நம்ம ரெண்டு பேரும், ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட் 22,795 பக்கமாக இருந்ததுனால ஆக்சுவலாக 22,750 காலும் 22,800 22,850 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, ரெண்டு பேரையும் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய கேப் டவுன், எஸ்டர்டே லோ பிரேக் அப்படின்றதுனால நம்ம போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போய் யாரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷனை தான் போய் பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக 22,800ன்றது அந்த டைமில் இந்த மணி புட் ஆப்ஷன் தான், அவனை தான் நம்ம போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் 22,800 புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. ஆனால் இவன் பாருங்கள், சேம் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படின்னும் போது இவன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆனால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயே பிரேக் பண்ணும். மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைச்சதுன்னா புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இதில் ஒரே ஒரு விஷயம் தான் தப்பாக இருக்குது. இதில்
மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது கால் ஆப்ஷன் தான் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் புட் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு மேலே போயிட்டான் 1/4 மணி நேரத்தில், ஒரு 20 நிமிஷத்தில். ஓகேங்களா, இதுதான் இதில் தப்பான விஷயமே. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சினாரியோ தப்பாக இருக்குது. அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் சேம் பாசிட்டிவாக இருக்கணும். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். இதுதான் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனையாகும். ஓகேங்களா, அப்போது நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்கணும். 2 பேரையும் செக் பண்ணணும். அப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து புட் ஆப்ஷன் ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருக்கிறான் அப்படின்னா மார்க்கெட்டும் நெகட்டிவாக மாறணும். ஆனால் மார்க்கெட் கடைசி வரைக்கும் ஓப்பனுக்கு கீழே வரவே இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ் கால் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷனை நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் பாசிட்டிவ் மார்க்கெட் நெகட்டிவ் மார்க்கெட், பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, ரேஞ்ச் மார்க்கெட், எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 22,800 புட்டு எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. ஆனால் மீட் ஆகாமே அவன் கிட்டத்தட்ட 135 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா, 134 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், அது வரைக்கும் போயிட்டான். ஆனால் அட்வான்ஸ் லெவலை அவனால் பிரேக் பண்ண முடியல. அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே வந்துட்டான். எத்தனை மணிக்கு? 11:30 தான். அப்போது இவன் இவ்வளோ தூரம் போகிறான், நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ட்ரி எடுக்க முடியலை. ஓகேங்களா, அப்போது எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் எப்படியா இருந்தாலும் இவன் எவ்வளோ தூரம் போனாலும் அது ஃபேக்கு தான். ஓகேங்களா, ஃபேக்காக தான் மேலே போவான். எங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்பான். அதாவது அட்வான்ஸ் லெவலில் போய் முட்டி கீழே வருவான். இதே வந்து அட்வான்ஸ் லெவல் ஷார்ட்டாக இருக்குதுன்னா ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். ஒரு 90லேருந்து 135 பாயிண்ட்லாம் போகிறான் ஒரு ப்ரீமியம் அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட்லாம் போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் அதுக்கு மேலே போகிறதெல்லாம் டவுட்டு தான். போயிட்டு ரிவர்ஸ் தான் ஆகும் எப்போதுமே. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேயே ஷார்ட்டில் இருக்குது அட்வான்ஸ் லெவல்னால் அதை உடச்சி நல்லா நம்மளுக்கு டார்கெட் கொடுப்பான், நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். எப்போதுமே என்ட்ரியே நம்மளுக்கு 45 பாயிண்ட் தள்ளி கிடைக்குது. இதை பிரேக் பண்ணி புல் பேக் வந்து நின்னா தான் நம்ம போக முடியும். ஆனால் இதை பிரேக்கே பண்ண முடியல. அப்போ இவ்வளோ தூரம் ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக 2வது அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்னா அது ரேஞ்ச் மார்க்கெட்டில் ரொம்ப 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 கஷ்டம். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒரு முரண்பாடாக இருக்கிற மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, எல்லாமே சினாரியோ கரெக்டாக இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கரெக்டாக ப்ரீமியம் அது மாதிரி இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். ஓகேங்களா, கண்டினியூவாக ரேலியாக போவோம். இந்த மாதிரி சினாரியோவில் இது ஃபேக்குன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, மெயின் நம்மளோட ரூல் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலை, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம், நம்ம மைண்டில் வேறு எதுவும் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா, இவன் மேலே போயிட்டுருக்கானே நம்ம எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் எடுக்க முடியும். அட்வான்ஸ் லெவல் இவ்வளோ லாங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக எடுக்குது ரொம்ப வேஸ்ட்டு. 50 பாயிண்ட் தள்ளிலாம் இருக்குது அப்படின்னா 50 பாயிண்ட்டை உடச்சி திருப்பி அவன் 20 பாயிண்ட் கொடுப்பானான்னு கேட்டால் டவுட்டு தான் அது. ஓகேங்களா, அந்த மாதிரி போய் நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம வெயிட் பண்ணோம். அதனால் கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலை தாண்ட முடியாமல் கீழே உடச்சிட்டான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ் லெவலை தாண்டி திருப்பி கீழே உடச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் அதோட கீழே வராது அப்படின்னு அர்த்தம். அதாவது இவனோட அட்வான்ஸ் லெவல் 135 அப்படின்னா 100 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 700க்குலாம் இவன் வரமாட்டான்னு தான் அர்த்தம். இதோட இவன் வரமாட்டான், அந்த லெவலை தாண்டல அப்படின்னா இவன் கீழே இதுக்கு மேலே வரமாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, ஆனால் இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கான், ஓப்பனுக்கு மேலே இருக்கான். இப்போ அட்வான்ஸில் உடச்சா இவன் நேராக எங்கே வருவான்னு எஸ்டர்டே ஐ இல்லை ஓப்பன் ப்ரைஸில் வந்து நின்றுவான். ஓகேங்களா, அப்போது ஒரு பெரிய ஒரு 50 பாயிண்ட் வந்து கேப் இருக்குது அட்வான்ஸ் லெவலுக்கும் ஓப்பனுக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக இவன் இதை உடச்சானா இவன் கீழே இனி வரமாட்டான்னு அர்த்தம். அப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும். அதாவது இவன் கீழே உடைக்கிறானா வீக் ஆகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா இவன் ஆல்ரெடி மார்க்கெட் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைனா கூட புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தான். எஸ்டர்டே ஐ பிரேக்கு ஓப்பனுக்கு மேலே எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பயங்கரமான பாசிட்டிவில் இருக்கான். இவன் வந்து கண்டிப்பாக வந்து வீக் ஆனால் தான் நம்ம கால் ஆப்ஷனை போய் எடுக்கணும். ஓகேங்களா, லாஜிக்காக நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் யாரை எடுத்தாலும் ஆப்போனண்ட் வீக் ஆகணும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 135ன்ற அட்வான்ஸ் லெவலில் இவன் பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால இவன் வீக் ஆகிட்டான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 91 போது கண்டிப்பாக இவன் கரைஞ்சி 91 இல்லை எஸ்டர்டே வரைக்கும் வந்துடுவான் அப்படின்றது நம்மளோட அனலைஸ். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா, ஓகே.
அப்போது இந்த மார்க்கெட் இதை உடைச்சதுனால நம்ம 11:30 மணிக்கு போய் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,700. 22,700ன்றவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால நம்ம 22,750 சூஸ் பண்ணோம் அவுட் த மணியை. அவுட் த மணியில் நம்ம எப்போவுமே என்ட்ரி எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னும் போது அவுட் த மணி கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சு ரிவர்ஸ் என்ட்ரிலாம் எடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ரிவர்ஸ் என்ட்ரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும், வீக் ஆகிட்டான். ஏன்னா அவன் அட்வான்ஸ் லெவலே தாண்டலை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம அங்கே இருக்கிற இந்த மணி கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக சப்போர்ட்டில் இருக்கணும். நம்ம இந்த மணி எடுக்கல, அவுட் த மணியே சப்போர்ட்டில் இருந்தான். இவனோட அவுட் த மணியோட அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 22,750 கால் 91, கரெக்டாக 91 சப்போர்ட் எடுத்தான். 91 சப்போர்ட் எடுத்தோன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். கரெக்டாக பாருங்கள், இவனோட ஓப்பன் 151, 22,750 கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் 151 வரைக்கும் தான் போனான். டார்கெட் போதும் நம்மளுக்கு 60 பாயிண்ட்டு நம்மளுக்கு 30 பாயிண்ட்டு தான் தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி சேமாக இருந்தது, மார்க்கெட்டும் சப்போர்ட்டை தான் இருந்தது. நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் செல்லர்ஸோட லாஸ் வரக்கூடிய இடம் சொல்லக்கூடிய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 22,740 சப்போர்ட்டு. அந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் நின்றுது. கீழே வந்துட்டான், உடச்சி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே வந்துட்டான். இருந்தாலும் அதை மேலே உடச்சி போயிட்டான், 740 உடச்சி மேலே போயிட்டான். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த என்ட்ரியை சூஸ் பண்ணோம். இதை நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டோம். 150 வரைக்கும் போவான்ட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம், கரெக்டாக போயிட்டான். ஓகேங்களா? 60 பாயிண்ட் கொடுத்தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ஏன் நம்ம எடுத்தோம் ரிவர்ஸ்னால், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான், சப்போர்ட் எடுத்தான். இவனோட ஆப்போனண்ட்ன்றவன் 800 புட்டுன்றவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடைக்கிறான், இவன் சப்போர்ட் எடுக்கிறான். அப்போது இவன் தானே பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு தான் பவர் அதிகம். என்ன தான் அவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலுன்றது முக்கியம். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் புட் ஆப்ஷனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனதுனால பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். காலையில் நம்ம என்ட்ரி எடுக்கவே முடியாது. அவன் என்ன தான் ஃபேக்காக மேலே போனால் கூட நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாமல் எடுக்கவே முடியாது. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். கால் ஆப்ஷன் தான் மீட் ஆகும்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக கால் ஆப்ஷன் தான் மீட் ஆச்சு. ஓகேங்களா? மீட் ஆச்சு, தெளிவாக மேலே போயிட்டு கரெக்டாக டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் முடிஞ்சானா அவன் எப்படி வேணால் போட்டோம். நம்மளுக்கு தேவை அந்த 15 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட் வந்தவனா அவன் கீழே உடைக்கிட்டோம், எதா வேணால் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? என்ன வேணால் நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை நம்ம பார்க்கும்போது நம்மளோட லெவலில் ஃபஸ்ட்டு வாட்டி அட்டன் ஆகிட்டு அவன் டார்கெட் கொடுக்குறானா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால புட் ஆப்ஷன் எங்கே வீக் ஆகுதுன்னு பார்த்து, அதாவது அவன் ஓப்பனை கீழே உடைச்சாலோ எஸ்டர்டேயை கீழே உடைச்சாலோ அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சாலோ அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி அவன் வீக் ஆனவுடனே அங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக இந்த மணி கால் ஆப்ஷன் மீட் ஆகாத காரணத்தினால இன்றைக்கி ரேராக தான் அந்த மாதிரி நடக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி நடந்தது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லாத மார்க்கெட்டில் எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ட்ரி கிடைச்சா எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, 750 22,750 கால் ஆப்ஷனை எடுத்தோம். அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா புட் ஆப்ஷன் அட்வான்ஸில் மீட்டே ஆகலைன்ற காரணத்தினால கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷனுக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதாவது அவன் திரும்புகிற இடத்துக்கோசம் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ புட் ஆப்ஷன் எங்கடா திரும்புவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அட்வான்ஸில் மேலே உடச்சி கீழே உடச்சி வீக் ஆனதை நம்மளுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்தோம். ரிவர்ஸ் கான்செப்ட் பிரகாரம் எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துக்கணும் கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி யாருன்னா கற்றுக்கணும்னு நினச்சா, வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.